இப்பொழுது குப்த சிவனின் பக்கம் திரும்புவோம். கஞ்சனூரில் குப்த சிவன் பிரகாசத்துடன் விளங்கி வந்த காலத்தில் திருவையாறைச் சார்ந்த பஞ்சநதம் என்ற பிராமணோத்தமர் தனக்கு ஓர் குருவை நாடி பல க்ஷேத்திரங்களை தரிசித்து கொண்டே கஞ்சனூர் வந்து சேர்ந்தார். குப்த சிவனுடைய மகத்துவத்தை அறிந்த இவர் அக்னீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அந்த மகானின் பாதங்களில் விழுந்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டி நின்றார். பஞ்சநதத்தின் மேன்மையை ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்ட குப்த சிவன் அவருக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்துவிட்டு தனது குருவான தீர்த்தநாராயணரை சீக்கிரத்தில் அடையப்போவதாக அவரிடம் கூறி அவரை திருவையாற்றிற்கு திரும்பிவிடும்படியாகவும் கூறினார். திருவையாறை அடைந்த பஞ்சநதம் மகாஸ்தானத்தின் பொருட்டு திருமழபாடியில் பாயும் மகாநதிக்கு கொள்ளிடம் சென்றார். மகாஸ்நானத்தை முடித்து கொண்டு க்ஷேத்திர தெய்வமான வைத்தியநாத சுவாமியை தரிசித்து வரும்பொழுது அந்த ஊரில் ஓர் மகான் நிஷ்டையில் அமர்ந்திருப்பதாக கேள்விப்பட்டார். தனது குரு அந்த மகானாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த இடத்தை அடைந்த பொழுது அவர் நிஷ்டையில் அமர்ந்திருந்ததை ஆனந்தத்துடன் கண்டு அவரை சூழ்ந்திருந்த உலர்ந்த இலைகளை அப்புறப்படுத்தி அந்த இடத்தில் நீர் தெளித்து சுத்தம் செய்தார். சிறிது நேரம் கழித்து துறவி நிஷ்டையிலிருந்து விழித்து கொள்ளவே பஞ்சநதம் அவருடைய பாதங்களில் விழுந்து தன்னை கிருதார்த்தனாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே துறவி, குப்த சிவன் சொன்னானா என்று கேட்டுவிட்டு, எனக்கு தினந்தோறும் 2 கவளம் வெண்பொங்கல் கிடைக்குமா என்று கேட்டார். ஆக்ஞே சுவாமி என்று முதலில் பதிலளித்துவிட்டு மறுநாள் முதல் பொங்கல் கொண்டு வருவதாகவும் பஞ்சநதம் தெரிவித்து கொண்டார். பிறகு மாலை நேரம் வரையில் அவ்விடம் தங்கியிருந்த பஞ்சநதம் கொள்ளிடத்தை பரிசலின் ஓடம் மூலம் கடந்து திருவையாற்றில் தனது வீட்டை அடைந்தார். மறுநாள் உஷக்காலத்தில் விழித்தெழுந்த பஞ்சநதம் ஸ்நானம், கர்மானுஷ்டானம், உச்சவருத்தி முதலிகளை முடித்துக்கொண்டு வெண்பொங்கலை தயாரித்தார். பிறகு வெண்பொங்கலுடன் கொள்ளிடத்தை கடந்து உற்ற வேளையில் சத்குருவின் ஆசிரமத்தை அடைந்துவிட்டார். சத்குருவோ 2 கவளத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு மிச்சத்தை பக்தனை அருந்தும்படி ஆங்கியிட்டார். பசியாற்றிக் கொண்ட பஞ்சநதம் பில்வ மரத்தடியில் சுத்தம் செய்துவிட்டு மாலை வரையில் அவ்விடம் தங்கியிருந்து பிறகு குருவின் உத்தரவை பெற்று திருவையாறுக்கு திரும்பினார். இந்த விதத்தில் 15 மாத காலம் வரையில் மனம் தளராமல் பரமபக்தியுடன் கைங்கரியத்தை செயலாற்றி வந்தார். பஞ்சநதம் 15 மாதங்கள் முடிந்தவுடன் ஒரு நாள் பஞ்சநதத்தை பக்கத்தில் அமர்த்தி, பக்தா, இன்றுடன் இந்த க்ஷேத்திரவாசம் முடிந்துவிட்டது. நான் சஞ்சாரத்தை ஏற்கப் போகிறேன். இன்றையிலிருந்து 257வது நாளன்று புஷ்பவனம் என்கிற திருப்பூந்துருத்திக்கு போகிறேன். அந்த சமயம் நீ அவ்விடத்திற்கு வருவாய் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்தார். தீர்த்தநாராயணர் எந்தெந்த தேசங்களில் சஞ்சரித்து வந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் நமது நாட்டில் நிகழ்ந்த ஒரு சில சம்பவங்கள் மட்டும் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு சமயம் ஓர் கிராமத்தில் எல்லையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஓர் குஷ்டரோகியை இவர் குறுக்கிட நேர்ந்த பொழுது அவன் இவரை ஓர் வைத்தியர் என்று நினைத்து தன்னுடைய ரோகத்தை நிவர்த்திக்க கேட்டிக்கொண்டதுடன் அவர் கேட்கும் பணத்தை தருவதாகவும் கூறினான். இதற்கு செவிதாய்த்த சத்குரு தனது கைகளால் மண்ணை அள்ளி அவன் மேல் வீசிவிட்டு அவ்விடத்திலிருந்து அகன்று விட்டார். தன்மேல் மண் வீசப்படுவதைக் கண்டு ஆத்திரம் கொண்ட அவன் அவர் மீது பாய ஆரம்பித்தான். ஆனால் அவர் அவ்விடம் காணவில்லை. அதே சமயத்தில் தனது கண்கள் தனது உடலில் பாயவே அப்படியே ஆச்சரியத்துடன் ஸ்தம்பித்து போனான். மற்றொரு சமயத்தில் ஓர் இளம் தம்பதிகள் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருக்கும் பொழுது கணவனை ஓர் பாம்பு திண்டியதால் அவன் இறந்து விட்டான். மனைவி வெகுநேரம் வரையில் அழுது புரண்டு அலறிக்கொண்டிருந்தாள். பிணத்தை வீட்டுக்கு எடுத்து போவதற்கு கூட அக்கம்பக்கத்தில் யாரும் இல்லை. எனவே அந்த சமயத்தில் அவ்வழியே வந்து கொண்டிருந்த சத்குருவின் உதவியை அந்த பெண் கதறிக்கொண்டே வேண்டினாள். சத்குருவோ தான் இருக்கும் இடத்திலிருந்தே உடலை நோக்கி தனது வலது கையினால் அருளினார். தூங்கி எழுந்திருப்பவன் போல கணவன் விழித்து கொண்டான். தம்பதிகளின் நன்றிக்கு சத்குரு காத்து கொண்டிருக்கவில்லை. அவர் தன்பாட்டில் விரைந்து விட்டார். ஆனாலும் சில காலம் வரையில் அந்த பிராந்தியத்திலேயே தங்கி சஞ்சாரம் செய்து வந்தார். எனவே அந்த அதியற்புதத்தை புரிந்தவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சிலர் கண்டுகொண்டனர். அதே பிராந்தியத்தில் வைத்தியநாத சாஸ்திரி என்ற ஓர் அந்தனர் தன்வந்திரியைப் போல் புகழுடன் விளங்கி வந்தார். ஒரு நாள் அண்டையிலிருந்த மலையிலிருந்து மூலிகைகளை பறித்து வர 4 வாலிபர்களுடன் தனது ஒரே பாலனையும் அனுப்பி வைத்தார் சாஸ்திரி. மலையை அடைந்த அவர்களும் சற்று தூரத்தில் ஒரு புலியை காணவே 4 வாலிபர்களும் மரத்தில் ஏறி தப்பித்து கொண்டனர். மரத்தில் ஏற இயலாத பாலன் புலிக்கு இரையானான். தங்களது ஒரே பாலன் புலிக்கு பலியானதை அறிந்த பெற்றோர்கள் மூர்ச்சையிட்டனர். அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்களில் ஒரு சிலர் அந்த சாமியாரை அணுகி வேண்டினால் பாலன் வந்துவிடக்கூடும் என்ற யோசனையை பரிமாறிக்கொண்டனர். எனவே பெற்றோர்களுக்கு மூச்சை தெளிந்தவுடன் அனைவரும் சாமியாரை தேடுவதற்கு புறப்பட்டனர். அதிர்ஷ்டவதமாக அந்த மலையடிவாரத்திலேயே ஓர் மரத்தடியில் அவர் படுத்திருந்தார். அனைவரும் அவருடைய பாதங்களில் விழுந்து பிரார்த்தித்தனர். சாமியாரோ சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு பெற்றோர்களை நோக்கி, தெற்கே 1 மைல் தூரம் சென்று உங்களுடைய பையனை 3 முறை கூப்பிடுங்கள், வருவான் என்று அருளிவிட்டு ஒரே கணத்தில் மலையின் உச்சியை அடைந்து விட்டார். தனையனை கண்டு கொண்ட பெற்றோர்களும் மற்றவர்களும் அடங்காத ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர்.
புலியால் கொல்லப்பட்டு ஜீரணிக்கப்பட்டும் விட்ட ஓர் ஜீவனை உயிர்ப்பிக்க முடியுமா என்ற ஓர் சந்தேகத்தை நீங்கள் ஏற்கலாம். புலி என்பது ஒரு மாயை, பாலனும் ஓர் மாயை, கொன்றதென்பதும் ஓர் மாயை, அந்த துறவியின் உருவமும் ஓர் மாயை. ஆனால் துறவியின் மகத்துவம் ஓர் உண்மை அல்லது ஓர் மெய். இத்துடன் இதை முடித்துக்கொள்வோம். தன்னால் குறிப்பிட்டிருந்த 256 நாட்கள் முடிவடையவே மறுநாள் காலையில் தீர்த்த நாராயணர் தனது யோக மார்க்கத்தில் திருப்பூந்துருத்தி வந்து சேர்ந்தார். புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்துக்கு சற்று மேற்கில் குடமுருட்டி ஆற்றின் தென்கட்டுக்கரையில் இவர் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது கோவிந்தன் என்ற ஓர் தரித்திர குடியானவன் ஓர் செத்த ஆட்டை போட்டு கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தான். இதை பார்த்த சத்குரு கோவிந்தா என்ற பெயரால் அவனை கூப்பிட்டு, இறந்த ஆட்டை வைத்துக்கொண்டு பிள்ளையை பறிகொடுத்தவன் போல் இப்படி அழலாமா என்று கேட்க, அவன், ஐயா, நான் பரம ஏழை, வட்டிக்கு 3 ரூபாய் கடன் வாங்கி இந்த பெண்ணாட்டை வாங்கினேன். இதன் மூலம் குட்டிகளை பெருக்கி ஜீவிக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் இந்த ஆடு என்னை மோசம் செய்துவிட்டது என்று கூறி மேலும் பிரலாபிக்கலானான். இதை கேட்ட சத்குரு, கோவிந்தா, அழாதே, இந்த ஆட்டின் கிரயத்தை உனக்கு கொடுத்தால் போதுமா, சந்தோஷம்தானா என்று வினவ, அவன் செத்த ஆட்டுக்கு எவன் கிரயம் கொடுப்பான் என்று நினைத்து அவர் காலில் விழுந்து, சாமி, அந்த கிரயத்தை கொடுத்தால் நான் மற்றொரு ஆட்டை வாங்கி ஜீவிப்பேன் என்று வினயத்துடன் பதிலளித்தான். உடனே சத்குரு கீழே இருந்த ஒரு சிட்டிகை மண்ணை எடுத்து அவனுடைய கையில் போட்டு கையை மூடும்படி சொன்னதும் நேராக வீட்டுக்கு போய் திறந்து பார்க்கும்படியும் சொன்னார். மேலும் இதன் மூலம் உன்னுடைய தரித்திரம் நீங்கிவிடும் என்றும் கூறினார். கையை மூடிக்கொண்டே சற்று தூரம் சென்ற கோவிந்தனுக்கு திடீரென்று ஓர் சந்தேகம் தோன்றி இது மோசடியாக இருக்குமோ என்று நினைத்து கையை திறந்து பார்த்தான். சத்குரு சொன்னபடி வீட்டை அடைந்து திறந்து பார்க்க வேண்டியதை அவன் தவிர்த்ததினால் அவனுடைய கையில் கடன்காரனுக்கு கொடுக்க வேண்டிய முதலும் வட்டியும் மட்டும்தான் இருந்தது. இதை ஆச்சரியத்துடன் கண்டு ஓரளவு திருப்தியடைந்த அவன் சாமியாரை திரும்பி பார்த்தான். செத்த ஆடு உயிருடன் அவரை பின்தொடர்வதை பார்த்து மேலும் ஆச்சரியப்பட்டான். ஆம், அவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆடு உயரமாகவும் மிகவும் புஷ்டியாகவும் அழகாகவும் மாறியதுடன் அவர் முன் நமஸ்கரித்துவிட்டு அவரை பின்தொடர்ந்தது. மேலும் சொல்லப்போவேயானால் அது மானிட அறிவை கூட ஏற்றுவிட்டது. தன்னுடைய ஆடு சாமியாரை பின்தொடர்வதைக் கண்ட அந்த தாழ்ந்தவன், இந்த ஆடு இந்த சாமியாருக்கு எதற்கு? இதனால் இவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு பணத்துக்கு பணம் வந்துவிட்டது, ஆட்டையும் மீட்டு கொண்டு போய்விடலாம் என்ற பேராசையுடன் ஓடிப்போய் ஆட்டின் பின்கால்களை பிடித்து இழுத்தான். ஆனால் அந்த ஆடு அசாதாரண பிராணியாதலால் தனது பின்னங்கால்களினாலேயே கோவிந்தனின் நெஞ்சில் பலமாக ஓர் உதைத்துவிட்டு சத்குருவை பின்பற்றி சென்றது. கட்டுக்கரையிலிருந்த உருண்டு விழுந்த மூர்ச்சேற்று போன கோவிந்தன் நினைவு தெரிந்தவுடன் தனது கூட்டாளிகளை இட்டு வர கைக்களர் தெருவழியாக ஓடலானான். அப்பொழுது அந்த தெருவில் சில கைக்களர் பையன்களும் சில முதலியார் பையன்களும் விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு சில கைக்கள வாலிபர்கள் பொழுதுபோக்கின் பொருட்டு வழக்கம்போல் அவ்விடம் அமர்ந்து விளையாட்டை கண்ணுற்று வந்தனர். துஷ்டர்களாக இயங்கி வந்த இந்த கைக்கள வாலிபர்கள் ஏவல், பில்லிசூன்யம் போன்ற சில துர்தேவதைகளின் மந்திரங்களை கற்று பிழைப்பை நடத்தி வந்தனர். கோவிந்தன் அந்த வழியாக ஓடிக்கொண்டிருந்ததாக கூறினேன் அல்லவா? அவனை இந்த வாலிபர்கள் மறித்து, அடே கோவிந்தா, உனக்கு என்ன வந்துவிட்டது? ஏன் இப்படி ஓடுகிறாய்? உனக்கு யாரிடத்தில் என்ன பயம் என்று கேட்டார்கள். அதற்கு கோவிந்தன் நடந்தவைகள் அனைவற்றையும் விவரமாகச் சொல்லிவிட்டு ஆட்டை மீட்டு வர ஆட்களை அழைத்துச் செல்ல போய்க் கொண்டிருக்கிறேன் என்று பகர்ந்தான். அதை கேட்ட துஷ்டர்கள், கோவிந்தா, நீ எங்கேயும் போக வேண்டாம், இன்று மாலைக்குள் அந்த ஆட்டை உன்னிடம் வரச் சொல்கிறோம். அவன் சாமியாராக இருந்தால் என்ன, நாம் இருக்கும் இடத்தில் மற்றொருவன் வந்து தொழில் செய்வதா? அவனை ஒரே பார்வையில் உட்கார வைத்து விடுகிறோம். நம்மிடத்தில் அவனுடைய வேலை பலிக்காது என்பதையும் நிரூபித்து காட்டுகிறோம் பார் என்று கோவிந்தனிடத்தில் கூறிவிட்டு ஓர் பாடையை தயாரிக்க ஏற்பாடு செய்தார்கள். இத்தகைய தகாத வார்த்தைகளை செவியுற்ற சற்று பெரிய முதலியார் பையன்கள், பெரியோர்களை வேடிக்கையாக கூட தூஷிக்கவோ அவமதிக்கவோ கூடாது, அப்படி செய்தால் நமக்கும் நமது குடும்பத்துக்கும் ஆபத்து நேரிடும் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த சாமியார் ஓர் மகானாக இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு அவரிடத்தில் பரிசோதனை வேண்டாம் என்று நல்ல வார்த்தைகளை கூறினர். இதை கேட்டு கோபம் கொண்ட அந்த முரடர்கள், டேய் முதலிப்பயல்களா, நீங்களா எங்களுக்கு புக்தி சொல்லுகிறீர்கள்? ஏதோ எங்களுடன் பழகி கொண்டிருப்பதால் உங்களை விட்டு வைத்தோம், இல்லாவிட்டால் உங்களுடைய கைகால்களை முடக்கி காட்டுவோம், ஜாக்கிரதை என்று பகரவே இவர்களுடைய செய்கைகளை அறிந்திருந்த முதலியார் பையன்கள் சற்று பயந்தே போயினர். முடிவாக முதலியார் பையன்களில் ஒருவனை மிரட்டி பாடையில் படுக்க வைத்து துணியால் மூடி நெருப்பு சட்டியுடன் பாடையை சுமந்து சென்றனர். இவர்கள் கட்டுக்கரையை அடையவே அப்பர் சுவாமி கோவிலுக்கு கிழக்கில் சத்குரு ஆட்டுடன் வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் இவர்கள் பாடையை கீழே இறக்கி தலையிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டே, சாமியாரே, தாங்கள் செத்த ஆட்டை பிழைக்க வைத்தீர்களாம். இந்த பையன் தாய்க்கு ஒரே பிள்ளை, பிழைப்பைத் தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டனர். இவர்களுடைய கபட நாடகத்தை அறிந்த சத்குரு, மறித்தவர்தான், பிழைப்பதாக இருந்தால் மறுபடியும் கர்ப்பவாசத்தினாலே உண்டாகலாமே தவிர வேறு வழியில்லை.
நீங்கள் அற்ப தேவதையின் பலத்தினால் ஜனங்களுக்கு கொடிய தீமைகளைச் செய்வதால் அந்த தேவதைகள் உங்களை விட்டு நீங்கட்டும் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து விரைந்து சென்று குடமுருட்டி ஆற்றங்கரையில் உள்ள ஓர் பரந்த மாமரத்தடியில் அமர்ந்து விட்டார். சத்குருவின் வார்த்தைகளை ஏளனத்துடன் ஏற்ற வாலிபர்கள், அடடே, பிழைப்பித்ததை பார்த்தாயா? உயிருள்ளவனை நன்றாக பிழைப்பித்து விட்டாரடா என்று கைகொட்டி நகைத்துவிட்டு பாடையில் இருக்கும் பையனை பார்த்து, அந்த பெரிய சாமியார் உன்னை பிழைப்பூட்டி விட்டு போய்விட்டார், நீ இன்னும் படுத்திருக்க வேண்டாம், எழுந்திரு என்று கூறினர். ஆனால் பையன் எழுந்திருக்கவில்லை. எனவே சந்தேகம் கொண்ட அனைவரும் அவனை உருட்டி புரட்டி பார்த்த பிறகுதான் அவன் இறந்து விட்டதை தெரிந்து கொண்டார்கள். இத்தகைய எதிர்பாராததும் விபரீதமானதுமான திருப்பத்தில் அச்சம் கொண்ட இரு ஜாதி பையன்களும் ஒன்று கூடி அந்த துஷ்டர்களை பார்த்து, பெரியவர்களிடத்தில் சோதனை வேண்டாம் என்று சொன்னதற்கு நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் வீராப்பு பேசினீர்களே, இப்பொழுது எங்கே உங்களது ஆணவம்? இனிமேல் உங்களுக்கு பிழைப்பேது? உங்களால் அநியாயமாய் இறந்துவிட்ட இந்த ஒரே புத்திரனின் பெற்றோர்களுக்கு யார் ஜவாப் சொல்வது என்றெல்லாம் மனத்துயரத்துடன் ஏசினார்கள். முடிவாக பையனின் சம்பவம் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்படவே அவர்கள் வெட்டப்பட்ட அடிமரத்தைப் போல் சாய்ந்தார்கள். பிறகு அவர்கள் ஊராருடன் சவத்தை எடுத்து சாமியார் இருக்கும் இடத்தை தேடி வரும்போது ஓர் மாமரத்தடியில் தனிமேல் ஓர் ஆட்டை கண்டனரே தவிர சாமியாரை காணவில்லை. மறுநாள் காலை வரையில் அவர் காத்திருந்தும் சாமியாரை காணாததால் அவர்கள் தகனத்தை முடித்துவிட்டனர். எப்படியாவது சாமியாரை தரிசித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தாயாரானவள் அந்த மாமரத்தின் வழியாக தினந்தோறும் நதி ஸ்நானத்திற்கு போய் வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அன்றாடம் அந்த ஆட்டை அவள் பார்த்து வந்தாளே தவிர சாமியாரை காணவில்லை. ஆனாலும் சத்குரு அதே இடத்தில் மானிடர்களின் கண்களுக்கு புறப்படாமல் அமர்ந்திருந்தது யாவருக்கும் தெரியாது. இந்த விதத்தில் பல நாட்கள் சென்றன. இப்பொழுது பஞ்சநாத சாஸ்திரிகளின் பக்கம் திரும்புவோம். திருப்பூந்துருத்திக்கு செல்ல வேண்டிய நாளை ஆரம்பத்திலிருந்தே கணக்கிட்டு கொண்டு வந்த அவர் காலக்கிரமத்தில் அதை மறந்துவிட்டார். இந்த மறதியை சத்குரு அளித்ததாகவும் கொள்ளலாம். ஆனாலும் திருப்பூந்துருத்தி சம்பவம் அந்த பிராந்தியம் முழுவதும் பரவிக்கொண்டே வந்ததால் இவருடைய செவிக்கும் அது எட்டிற்று. எனவே சாஸ்திரிகள் சற்று தாமதிக்காமல் வெண்பொங்கலுடன் திருப்பூந்துருத்தியை அடைந்து சத்குருவை தரிசிக்கலானார். தவிர அன்றாடம் திருவையாற்றிலிருந்து வெண்பொங்கலை தயாரித்து வரும் பணியையும் ஏற்கலானார். ஆனால் இம்முறை சத்குருவானவர் ஒரு கபலத்தை ஏற்று மீதத்தை பஞ்சநதிச்சம் தள்ளி பசியாரச் சொன்னார். சாஸ்திரிகள் திருப்பூந்துருத்திக்கு வந்ததிலிருந்து சத்குருவானவர் யாவரின் கண்களுக்கும் புலப்படும் வகையில் தரிசனமளித்து வந்தார். இப்பொழுது தனையனின் எழுந்த தாயின் பக்கம் திரும்புவோம். நாள் தவறாமல் மாமரத்தை நாடி ஸ்நானத்தையும் முடித்து வந்த தாய் ஒரு நாள் சத்குருவை காணவே இடுப்பில் இருந்த குடத்தை ஒதுக்குப்புறமாக வைத்துவிட்டு அவருடைய முன்னிலையில் விழுந்து, சுவாமி, அந்த துஷ்டர்களால் எனது ஒரே பிள்ளையை இழந்துவிட்டேன். துஷ்ட சகவாசம் வேண்டாமென்று எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் அவன் விதியை ஏற்றுவிட்டான். எனக்கு வம்சவிருத்தி ஏற்பட அருள் புரிய வேண்டும் என்று அழுது கொண்டே வேண்டினாள். உடனே சத்குரு 3 மஞ்சள்களை அவளுடைய உள்ளங்கையில் போட்டு, கவலைப்படாதே, இந்த 3 மஞ்சள்களையும் தேய்த்து ஸ்நானம் செய்து வா. முதலில் உனக்கு சடைகளுடன் ஓர் பிள்ளை பிறக்கும். பிறந்தவுடன் அதை என்னிடத்தில் கொண்டு விட்டுவிடு. அதற்கு பிறகு 2 குழந்தைகள் பிறக்கும். அவைகளின் மூலம் வம்சவிருத்தியை ஏற்பாய் என்று அனுகிரகித்தார். அப்படியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்ட அவள் சத்குருவை பலமுறைகள் நமஸ்கரித்துவிட்டு குடத்துடன் வீட்டை அடைந்து நடந்ததை கணவனிடம் தெரிவித்தாள். உடனே கணவனும் புலகாங்கிடம் அடைந்தவனாய் மனைவியுடன் மாமரத்தை அடைந்து குருவை தரிசித்து நமஸ்கரித்து விட்டு வீடு திரும்பினான். மாதங்கள் கடந்தன. முதலியார் தம்பதிகளுக்கு சடைகளுடன் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அதைக் கண்டு மகிழ்ச்சியுற்ற பெற்றோர்கள் அந்தந்த நாட்களில் நடந்த வேண்டிய புண்ணியவாசனம், தொட்டிலாட்டம், நாமகரணம் போன்றவைகளை உற்சாகத்துடன் நிறைவேற்றி குழந்தையை போஷாக்குடன் வளர்த்து வந்தனர். எனினும் அவர்களுடைய மனம் கலவரத்தை ஏற்காமல் இல்லை. அதாவது பிறந்தவுடன் குழந்தையை சாமியாரிடம் சேர்ப்பிக்கவில்லையே என்ற பயத்தையும் அவர்கள் கொள்ளாமல் இல்லை. குழந்தையை விட்டு பிரியவும் அவர்களுக்கு மனம் வரவில்லை. இவ்விதமான போராட்டத்துடன் அவர்கள் நாட்களை கடத்தினர். தனக்கு தோன்றும் எப்பொழுதாவது ஒரு சமயத்தில் சத்குருவானவர் ஆட்டுடன் ஊருக்குள் தெருக்களின் வழியாக சென்று வருவதுண்டு. அப்படி ஒரு சமயம் போய்கொண்டிருக்கையில் பின்தொடர்ந்து போகும் வழக்கத்தை ஏற்கும் ஆடானது திடீரென்று சத்குருவின் முன் வந்து நின்று அவரை மறித்து ஓர் சிலிர்ப்பு சிலிர்த்துவிட்டு அந்த இடத்திற்கு எதிரில் இருந்த வீட்டு வாசலில் நின்று மே என்று கர்ஜித்தது. இத்தகைய பயங்கரமான சப்தத்தை கேட்டு திடுக்கிட்ட முதலியார் தம்பதிகள் வாசலில் வந்து பார்க்கவே சாமியாரைக் கண்டு அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள். எனினும் உடன் சமாளித்து கொண்டு சாமியாரின் பாதங்களில் விழுந்து தாங்கள் செய்த அபச்சாரத்தை மன்னித்துவிட கெஞ்சி கேட்டுக்கொண்டதுடன் குழந்தையை தற்போதே கொண்டு சேர்ப்பித்து விடுவதாகவும் இறைஞ்சினர். அவர்களுடைய மனோநிலையை அறிந்து வைத்திருந்த சத்குரு அதை பாராட்டாமல் அப்படியே செய்யுங்கள் என்று கூறிவிட்டு மேலும் நடக்கலானார். மறுநாள் பொழுது விடிந்தது. பெற்றோர்கள் குழந்தைக்கு மங்கள ஸ்நானத்தை செய்வித்து மஞ்சள் வஸ்திரத்தினால் போர்த்தி எடுத்துச் சென்று குருவுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தனர். பிறகு பிரதர்ஷனம் செய்து நமஸ்கரித்துவிட்டு குருவின் அனுகிரகத்தை ஏற்றார்கள். இதன் பலனாக சில காலம் கழித்து 2 குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர்.
இவர்களுக்கு அந்த சடைப்பிள்ளையை குருவிடம் சேர்ப்பிக்க மனம் வராமல் இருந்திருந்தால் சத்குருவானவர் அதை கோரப்போவதில்லை. ஆனால் இவர்கள் ஒப்புக்கொண்டதை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அந்த குழந்தை மடிந்து போயிருக்கும் என்பதுடன் பிறக்க வேண்டிய மற்ற 2 குழந்தைகளும் பிறந்திருக்கா. இப்பொழுது பஞ்சநாத சாஸ்திரிகளின் பக்கம் திரும்புவோம். தினந்தோறும் திருவையாற்றிலிருந்து வெண்பொங்கலை கொண்டு வந்து குருவுக்கு சமர்ப்பித்துவிட்டு தானும் பசியாறி வந்த சாஸ்திரிகளை பார்த்து ஒரு நாள், பஞ்சநதா, இனிமேல் எனக்கு பொங்கல் வேண்டாம், நீயும் இங்கேயே இருந்துவிடு என்று கட்டளையிட்டார். அன்று புதன்கிழமை. இந்த திடீர் கட்டளை கேட்ட சாஸ்திரிகள் பயந்தவராய், தான் ஏதாவது தப்பு செய்து விட்டோமோ என்று நினைத்தவராய் மனம் கலங்கினார். மறுநாள் வியாழக்கிழமை. அதே ஊரில் புஷ்பவனேஸ்வரருக்கே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்த ஓர் அந்தண மாது அனுதினமும் ஆலயத்திலேயே தியானம், ஜபம் போன்றவைகளை முடித்து கொண்டு 2வது ஜாமத்தில் வீட்டை அடைந்து பிறகு உணவு தயாரிக்கும் வழக்கத்தை ஏற்று வந்தார். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே வியாழனன்று குருவாரம் சத்குருவின் மகத்துவத்தை சர்ச்சையிலாக கோவிலில் கேள்விப்பட்ட அந்த மாதுவுக்கு அவரை உடனே தரிசிக்க வேண்டுமென்ற துடிப்பு ஏற்பட்டது. எனினும் தனித்து அமர்ந்திருக்கும் பெரியோர்களை ஆகாரத்துடன் காண வேண்டும் என்பதை முற்றிலும் அறிந்தவர் அவர். சமையலுக்கு நேரமாகிவிடுமே என்ற கவலையில் கோவிலில் யாவற்றையும் துரிதத்துடன் முடித்து கொண்டு வீட்டுக்கு விரைந்தார். என்னே அதிசயம்! தான் அன்று திட்டமிட்டிருந்த பதார்த்தங்கள் பாத்திரங்களில் தயாராக இருந்ததைக் கண்டு அப்படியே பிரமித்து போனார். ஆயினும் இதை புஷ்பவனேஸ்வரின் கருணைச் செயல் என்பதை உணர்ந்த அவர் சத்குருவின் இடத்தை விசாரித்து அறிந்து உற்ற சமயத்தில் போய் சேர்ந்து விட்டார். அதாவது சாஸ்திரிகள் வழக்கமாக பொங்கலை கொண்டு வரும் நேரத்தில் போய் சேர்ந்து விட்டார். அந்த ஸ்தலத்தை அடைந்த மாது கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு விட்டு ஆகாரத்தை சத்குருவின் முன்னிலையில் வைத்து நமஸ்கரித்து ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ள பிரார்த்தித்து நின்றார். சத்குருவோ ஆகாரத்தையும் மாதையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, புஷ்பவனேஸ்வரன் சமைத்தானா என்று கேட்க, ஆம் சுவாமி என்று பதிலளித்தார் அந்த மாது. சத்குருவானவர் பசிதாகத்தை வென்றவராயினும் வழக்கம்போல் ஒரு கவளத்தை மட்டும் தான் ஏற்றுவிட்டு பஞ்சநதத்தை பார்த்து பசியாற்றிக் கொள்ளச் சொன்னார். கடைசியாக சத்குருவை நமஸ்கரித்து விடை பெற்று கொண்ட அந்த மாது அனுதினமும் தவறாமல் இந்த ஆகார கைங்கரத்தை ஏற்று வந்தார். இந்த ஆகாரம் பஞ்சநதி சாஸ்திரிகளுக்கும் பின்பு வயது வந்த சடைச்சாமிக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்பொழுது சடை குழந்தையின் பக்கம் திரும்புவோம். அது வெயிலிலும் நிழலிலும் குளிரிலும் அற்புதமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஒரு சில சமயங்களில் அந்த குழந்தை வாயை திறந்து காட்டுவதும் அது அந்த தெய்வீக ஆடு அந்த வாய்க்கு தகுந்தபடி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தானே சுரந்துவிட்டு வருவதுமான அதிசயத்தை அங்கே கூடி வரும் பக்தர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு வந்தனர். சிதம்பரநாதன் என்ற இந்த குழந்தை தனது வாலிபத்தை அடைந்தவுடன் சடைச்சாமி என்று அழைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் கடந்தன. திருவையாற்றில் வாழ்ந்து வந்த ஓர் மகா பண்டிதர் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரையில் க்ஷேத்ராடனத்தை ஏற்று வந்ததுடன் வித்வத் சபைகளுக்கு சென்று சன்மானங்களையும் பெற்று வந்தார். கடைசியாக மகாராஜாவிடம் சென்று தன்னுடைய பாண்டித்யத்திற்கு அங்கீகாரம் பெற மனம் கொண்டார். அப்பொழுது துளஜாஜி என்ற மகாராஷ்டிர மன்னர் சோழ நாட்டை ஆண்டு வந்தார். ஆனாலும் அவர் ஓர் மனோவியாகுலத்தை ஏற்று வந்தார். அதாவது 3 ஆண்டு காலமாக அரசியின் முதுகில் தோன்றியிருந்த ஸ்போடகம் என்ற ரோகம் அவரை மிகவும் பாதித்து வந்தது. மணி, மந்திர, ஔஷதங்கள் யாவற்றாலும் அதை நிவர்த்திக்க முடியவில்லை. இத்தகைய ஓர் சமயத்தில்தான் அந்த பண்டிதர் மன்னரின் சபையை நாடலானார். அரண்மனையில் அனுமதிக்கப்பட்ட பண்டிதரின் விருத்தாந்தத்தை கூற மன்னர் ஆங்கியிட்டார். அதை கேட்டுக்கொண்ட மன்னர், உங்களுடைய ஸ்தல யாத்திரையின் போது எங்காவது ஓர் நெக்ரானுகிரக மகானை பார்த்தீர்களா என்று வினவ, அவர், எனது யாத்திரையின் போது அத்தகைய மகான் எவரும் எனது கண்களில் தென்படவில்லை. ஆனால் அமானுஷ்யமான செயல்களை புரிந்து வரும் ஓர் தெய்வீக மகான் திருப்பூந்துருத்தியில் வாசம் செய்து வருவதாக கேள்விப்பட்டேன் என்று வினயத்துடன் பதிலளித்தார் பண்டிதர். இதை கேட்ட மாத்திரத்திலேயே மகிழ்ச்சியடைந்த மன்னர் பண்டிதருக்கு தாராளமாக தனத்தை அளித்து அனுப்பிவிட்டு திருப்பூந்துருத்திக்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை துரிதப்படுத்த அமைச்சருக்கு உத்தரவிட்டார். மறுநாள் முதல் ஜாமத்தில் புறப்பட்டு சென்ற மன்னர் பரிவாரங்கள் அனைவரையும் ஊருக்கு வெளியே நிறுத்திவிட்டு தனது அமைச்சருடன் சத்குருவின் ஆசிரமத்தை பாதசாரியாக அடைந்தார். அவ்விடத்தில் வீற்றிருந்த சத்குருவை இருவரும் நமஸ்கரித்துவிட்டு சற்று பக்கவாட்டில் கைகட்டி அடக்கத்துடன் நின்றார்கள். உடனே சத்குரு, நீ யார், எங்கு வந்தாய் என்று குறிப்பாக மன்னனை கேட்க, சுவாமி, என்னை இந்த ராஜ்யத்திற்கு அரசன் என்று சொல்வார்கள். அனுகிரகம் பெற்ற வந்தேன். இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு அருகில் சுவாமி இருந்தும் நான் தெரிந்து கொள்ளாத அபசாரத்தை ஏற்றுவிட்டேன், சமித்தருள வேண்டும் என்று கூறி மறுபடியும் சுவாமி நமஸ்கரிக்கவே, தீர்த்த நாராயணர், உனது விருத்தாந்தங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னுடைய சம்சாரத்தை அழைத்து வா என்று ஆங்கியிட்டார். அவ்விடத்தை விட்டு அகன்ற இருவரும்
ஊர்வெல்லை அடைந்து 4 ஸ்திரீகளின் உதவியுடன் அரசியை சன்னிதானத்தில் கொண்டு சேர்ப்பித்தனர். உடனே தீர்த்தநாராயணர் தனது வலது ஹஸ்தத்தினால் அனுகிரகிக்கவே அரசியின் ரோகம் இருந்த இடம் தெரியாமல் நீங்கிவிட்டதுடன் ரோகம் வருவதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் பன்மடங்கு ரூப லாவண்யத்துடனும் ஆரோக்கியத்துடனும் மாறிவிடலானார். உடனே பரபரப்புடன் எழுந்திருந்த அரசி மகானை 16 பிரதட்சணங்கள் செய்து பல முறைகள் நமஸ்கரித்துவிட்டு அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு, ஹே குருநாதா, நான் இதுவரையில் அனுபவித்த கஷ்டங்களை நினைத்தாலே உடல் நடுங்குகிறது. மகாராஜாவாக இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும் வினையின் பயனான விதவிதமான நோய்களை அந்தந்த காலவரியில் அனுபவித்தே ஆக வேண்டும். எனினும் தங்களைப் போன்ற மகான்களின் அனுகிரகம் கிடைத்தால் எதுவும் நீங்கிவிடும். கிருபாமூர்த்தியே, எனக்கும் எனது பர்த்தாவுக்கும் தங்களது சரணாரவிந்தங்களில் பரமபக்தி நிலவ அனுகிரகிக்க வேண்டும் என்று பலவாறாக பிரார்த்தித்துவிட்டு அரசரின் பக்கத்தில் சென்று வணக்கத்துடன் நின்றார். பிறகு மன்னன் சத்குருவை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து நின்று அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு, இந்த சன்னிதானத்திற்கு ஏதாவது என் அடையாள கைங்கரியம் இருக்க வேண்டும் என்று அபேட்சிக்கிறேன். அதை மறுக்காமல் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இதற்கு தீர்த்தநாராயணர், இந்த உலகில் எதனாலும் எனக்கு ஆவது ஒன்றுமில்லை. ஆகையால் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ ராஜ்யத்தை எப்பொழுதும் போல் பரிபாலித்து வா என்று சொன்னார். மன்னனோ, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது, எந்த விதத்திலாவது ஆஞ்ஞையிட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்படியானால் இந்த ஆடு சுற்று வருகிற இடத்தை கொடுத்தால் போதும் என்று கூறிவிட்டு அரசனை ஆகாரத்தை முடித்து வர அனுப்பி வைத்தார். இந்த சமயத்தில் மன்னனின் பரிவாரங்களும் சத்குருவை தரிசித்தனர். புலகாங்கித்துடன் சென்று திரும்பிய மன்னன் குருநாதரை நமஸ்கரித்தவுடன் அவர் அந்த ஆட்டை தன் கையினால் தட்டி கொடுத்தார். தட்டியவுடன் அந்த அஜமானது 4 வேலி பரப்புள்ள இடத்தை சுற்றி கொண்டு வந்து நின்றது. ஆட்டின் குளம்படி தோறும் முளையடித்து விடும்படியாக மன்னர் முன்பே சிப்பந்திகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் பிரகாரம் குளம்படிகள் பட்ட ஒவ்வொரு இடத்திலும் முளைகள் அடிக்கப்பட்டன. உடனே மன்னர் சத்குருவை அணுகி, இதை யார் பேரில் பட்டா செய்வது என்று பக்தி வணக்கத்துடன் கேட்க, சத்குரு, இந்த பஞ்சநத சாஸ்திரிகளுக்கு 2 வேலியும் சடைச்சாமிக்கு 2 வேலையும் கொடுத்துவிடு என்று சொன்னார். இதை செவிற்ற இரு பக்தர்களும் அதை எப்படி மறுப்பது என்ற பாவனையில் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அப்படியே செய்கிறேன் என்று கூறிய மன்னர், சுவாமிக்கு ஏதும் இல்லையே என்று பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டார். அப்படியானால் நான் இவ்விடத்திலேயே சமாதியில் இருக்கலாம் என்றிருக்கிறேன். அதற்கு எனக்கு இருப்பிடமான சமாதிக்கு யுக்தமான ஓர் இடம் தயார் செய்துவிடு என்று ஆக்ஞாபித்தார். இதை கேட்டு மேலும் மகிழ்ச்சியடைந்த மன்னர் சுவாமியின் ஆசிரமத்திற்கு பக்கத்திலேயே சிறு ஆலயத்தை நிர்மாணித்ததுடன் கர்ப்பகிரகத்துக்கு வாயு திக்கில் அபிஷேகத்துக்கும் புனித ஸ்நானத்திற்கு தேவையான ஓர் கூப்பத்தையும் தயாரித்தார். இத்தகைய மகத்தான கைங்கரியம் பூர்த்தியானதில் பரமானந்தத்தை ஏற்ற மன்னர் மறுபடியும் சத்குருவை அடைந்து நமஸ்கரித்து, இந்த அடியனுக்கு வேறு என்ன ஆகிய என்று பிரார்த்தித்து நின்றார். இந்த சமயத்தில் பஞ்சநதி சாஸ்திரிகளும் சடைச்சாமியும் குருநாதரை நமஸ்கரித்து தங்கள் பேரில் சிகா செய்யப்பட்டிருக்கும் நிலங்கள் தங்களுக்கு அபேட்சை இல்லை என்பதை தெரிவித்து முறையிட்டு கொண்டனர்.